அண்டி இல்ல காப்பி இல்ல டீயே கொடுங்க. கர்நாடகா பார்டர் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ரோடு சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. இதுவும் யானைக்காட்டு ஏரியா தான். நீங்களே இப்போ வந்து ஏமாந்துடாதீங்க. ஒவ்வொரு பக்கமும் அருமையான லொக்கேஷனாக இருக்குது. இதான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்து வந்த நம்ம புத்தர். வெல்கம் பேக் மகளே. ஒரு வழியாக தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ணி கர்நாடகா பார்டர் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. பார்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அப்படியே நின்று பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்த தூரம் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பக்கமாக வந்தாச்சு. 60 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப மோசம். ரோடு போட்டுட்ருக்காங்க, ஆனால் முடியல. அப்பா சாமி, டயர்ட் ஆயிடுச்சு. நல்லா பயங்கர டயர்டு, உட்காரவே முடியல. அந்தளவுக்கு ரோடு மோசமாக இருந்துச்சு. நீங்கள் போய்ட்டு அப்படியே அந்த ரோடு போடுறதையும் அப்படியே பார்த்துட்டே வந்துடுங்க. போயிட்டுருக்கான். எப்போ நல்ல ரோடு வரணும் எதிர்பார்ப்போடு வர மாதிரியே தெரில. போயிடுச்சு. இப்படியே தேர்க்கணும், இப்படியே டம்முன்னு அந்த தூக்கமும் போயிடுச்சு. அவ்வளோதான், இறங்கினாலே தெரியும் எங்கெங்கே பார்த்தீங்க சரி கிடக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் 1 மணி நேரமாக போயிட்டுருக்கோம் அந்த பாதையில். இப்போதே ஒரு வண்டியை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இருந்து ஒரு வண்டியை கூட நாங்கள் இந்த வழியில் பார்க்கவே இல்லை. இதுவும் யானைக்காட்டு ஏரியா தான். அங்கிட்டு யானையை செஞ்ச சேட்டையெல்லாம் தெரியுது. மூங்கில உடச்சு படுறதுல யானை தான்டா. இந்த மூங்கில ஃபுல்லாவா அவ்வளோ பெரிய தும்பிக்கையாக இருக்குது. அதுக்கு பாதி எப்படி இழுக்கும்டா. யானைக்கு மூங்கில் ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக இங்கே இருக்கிற மூங்கில் எல்லாம் உடஞ்ச கிடக்கு. நான் கூட இங்கே புயல் வந்துருச்சு நைட்டு. பார்த்து எங்கே நிற்கும். என்னவா உள்ள எங்கே நிற்கும்டா, பார்த்துப்பா. அதான் பார்த்துட்டே இருக்கு. இறக்கி வரையா, பார்த்து வரையா? என்ன இறக்கி வரியா? நான் போயிடுவேன், எனக்கு பயம்லாம் இல்லை. நான் ரூல்ஸை மதிக்கிறேன் பேசிக்கலி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஏன்னா பயமாக இருக்குங்க. நான் எங்கே சொன்னேன் ஏதாவது பேசாத போய் நான்லாம் கணக்காக இருப்பேன். கணக்காக இருக்குங்க. ஏன்டா சொன்னேன்? நான் சொல்லலப்பா. இப்போ யானை இருக்க ஏரியா சொன்னதுனால எதை பார்த்தாலுமே யானை மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஆமாம், பாறையில் பார்த்தா அந்த கருப்பில் பாறையை பார்த்து யானை இருக்கப்பா அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கான். வேறு ஒன்றும் இல்லை, பயம்லாம் இல்லை, ஆசை. யானையை பார்க்கணும் கண்ணார, காட்டு யானை கண்ணார பார்க்கணும் ஆசை. அவனை ஒரு யானை வரணும். உன்னை இறக்கி விட்டு நான் இறங்கினேன். காலுக்கு இறங்கி ஓடி போயிருவேன். நான் இறங்கினேன் தானே. நான் இறக்கி பறக்க விட்டுருவேன். இல்லை உனக்கு நான் தெரிச்சிருவேன். அது எது தெரியுது. வெல்கம் பேக் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம அந்த கோயிலுக்கே போயிடலாம். அந்த கோயில் நேமே நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. தொண்டலின் டைபீட்டன் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தரோட கோயில். அதுக்கு பக்கத்துலேயே கிட்டத்தட்ட 3 கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாளாக ஒரு கனவு, நம்ம பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு கனவு. அதை இன்றைக்கி நிவர்த்தி பண்ணலாம். குன்றி முடிச்சுட்டு குன்றிலேருந்து அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு 60-70 கிலோமீட்டர் பக்கமாக தாண்டி வந்துட்டேன். அந்த 60-70 கிலோமீட்டரும் பயங்கர மோசம், ரோடே சரியில்லை. ஓரளவாக அப்படியே மெதுவாக வந்து ஓரளவு கர்நாடகாக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. காலையில் அங்கே சாப்பிட்டது தான். இப்போ அடுத்த சாப்பாடு இடையில சாப்பிட்டு ஃபஸ்ட்டு போய் கோயிலை பார்த்துட்டு நம்ம புத்தரை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடருவோம். கார்த்தி வேறு ஏதோ கொஞ்சம் நேரம் தான் பேசணும்னு சொல்லி அனுப்பினானாமா. அதனால் நான் பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை வறுமை காடாக இருக்குது ஃபுல்லாகவேவும்.
அந்த தமிழ்நாடு பார்டர்லேருந்து கர்நாடகா பார்டருக்கு வர கொஞ்சம் தூரம் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஏரியாவே. ஃபுல்லாக மழையை விழுகல, ஒன்றும் விழுகல போல். ரொம்ப வறுமை நிறம் சிகப்பு மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே, வாங்க அடுத்த நம்ம ஸ்டாப்பு புத்தரோட கோயில் தான். புத்தரை பார்த்தே ஆகிறோம். விண்டேஜ் விக்கின் லீலைகள் தான் இது. தூங்குறியான் வண்டியில் உட்காந்து தூங்கிக்கிட்டே தான் இருக்கான். அரளியில் யானை, சிறுத்தை, புலி, குரங்கு இது மாதிரி போர்டில் பார்த்தா அதில் நேரில் பார்க்கல. அதை பார்த்தா நாங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு நாங்கள் எடிட் பண்ணி காமிப்போம். அது வேறு காத்திருங்க, பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. சரிங்க, போயிட்டு ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு கார்த்தினை சொல்லியிருக்காருங்க. கேமரா கொடுவோமா? கார்த்தினை கேமரா வாங்கிட்டேனே, ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தார். ஓகே, பாய். புத்தர் கோயிலில் பார்க்கலாம். See you. அங்கேருந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பக்கமாக ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் நம்ம நினச்ச ஏரியாவுக்கு. இதுதான் அந்த திபெத்தியன் கிராமம் மக்கள்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தர் கோயிலுக்கு வந்து 800 மீட்ரு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்காங்க. ஆமாம், திபெத்தியர் மக்கள் தான் இங்கே வாழ்கிறாங்க. ஃபுல்லாகவே வீடுகள் எல்லாம் ஆளெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. ஏரியாவில் கிட்ட 2-3 டைம் ரோடு கிராஸ் பண்ணி போயிருக்கோம். அந்த பக்கம் பெங்களூர் போகிறப்ப நிறைய டைம் போயிருக்கோம், ஆனால் இது தெரியல. நண்பர்களே, ஒரு வேகத்தை விட்டு ஏற்றுறாரு, ஒன்றும் முடியல என்னால். அவங்களோட சுற்றி ஊரை சுற்றிட்டு இருக்காங்க. நாங்கள் கோயிலாக வீடு வாங்கிட்டு தெரியுது. ஒருவேளை இந்த ஏரியாவை அப்படி சொல்லியிருக்காங்களோ? தொண்டலிங்க தான்டா டன் காட்டுது. அந்த கோயில் அங்கே தான் போன போகிறேன். அப்போ அதுதான் அந்த கோயில் போல. கூகுள் மேப் நம்பக்கூடாது. இங்கே இருக்குது 30 பேர் இவங்க தான் இருக்காங்க. முக்கால்வாசி பேர் இல்லை, எல்லாருமே அவங்க தான். எல்லாமே புதுதாட்டி பார்த்தியா? அப்படியே அவங்களோட அதாவது இது வந்து திபெத்தியன் கிராமமா. அந்த மக்கள் எங்கே வந்தாங்க? போகும்போது பைக்கில் போனாங்க. ஆட அங்கே ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்களே. ஆமாம், அவங்களே எப்படியே இருந்தாங்க. அவங்க பேசுறது நமக்கு புரியாது. ஓகே நண்பர்களே, கோயிலை காணோம், வீடுகள் மட்டும்தான் இருக்குது. நாங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், போன பிறகு சொல்கிறோம். புத்தா ஸ்டேச்சு, புத்தா டெம்பிள் இங்கே போனோம். அங்கே போகணுமா? சரி சரி. பைக்கா? மைலேஜ் எவ்வளோ கிடைக்குதோ? 35 35. அவ்வளோதான். அவ்வளோதான். 2 லட்சம். நல்லா இருக்குது. 35-40 கொடுக்குதா? 35 35 ಅಲ್ಲಿಯ ಬಾರ ಅಲ್ಲೊಂದು ಹಂಗೆ ಆ ರೋಡ್ ಹೋಗಿದ್ರೆ இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே இப்படி 4 கோயிலா? 4 கோயில். இங்கே ஒன்று இருக்குது. அங்கே பெரியது. இன்னும் அங்கே 3 இருக்குது. சரி, இப்படியே போகலாமா? இங்கே போகணும். இதே ரோடு கோயிலுக்குள்ளே போகலாமா? சரி சரி இங்கே போட்டு நல்லா இருக்குது. சரி.
சரி பாய் பாய் ப்ரோ. ಟಾಟೋ ಟಾಟೋ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ಹಾಂ ಉದ್ದ 150 ಆಯಿತು. ಹೈಟಾ? சரி சரி. 158ன்றாரு. தெரியலையே என்ன ஹை பேச்சு விட்டாரு சொல்லி விட்டாப்புல. நல்லா ஈவினிங் டைமில் வந்தால் கிளைமேட் அப்படியே அந்த சன்செட் ஆகும்போது வரும்போது செம்மையாக இருக்கும்டா. இன்னும் கட்டுறாங்க பாரு. This is the Buddha temple. ஒரு வழியாக கடைசியாக அந்த திபெத்தியன் கிராமம் வந்தாச்சு. அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு. அந்த கோயிலுக்குள்ளேயே போகலாம். ஆனால் கேட்டு போட்டிருக்கு. உள்ளே போக முடியுமான்னு தெரியல. உள்ளே போயே பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், இந்த வியூ நல்லாயிருக்கும். இதுதான் அந்த கோயில். உள்ளே போகிறாங்க, போக முடியுமான்னு தெரியல. இல்லை விகாரங்களா என்னமோ சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விகாரங்கள் கட்டியிருப்பாங்க போல இருக்கு. இங்கே ஒருத்தர் இருக்கார். பேர் எல்லாமே ஏதோ திபெத்தியன் எழுதியிருப்பாங்க போல். இதுதான் அந்த பெரிய கேட். இங்கே ஒருத்தர் இருக்கார். அங்கேயும் ஒருத்தர் இருக்கார். இங்கே ஒருத்தர் இருக்காரு. இங்கே ஒருத்தர் இருக்கார். ஃபோட்டோ எடுத்துருக்காரு. டைமிங் தான் கரெக்டாக செட் ஆகலை. ஈவினிங் வந்துருந்தோன்னு வச்சுக்கோயேன், செம்மையாக இருக்கும். சன்செட் வச்சு சன்செட்டு கோயில் சூப்பராக இருக்கும். அவ்வளோ போகலாமா? இது புத்தா டெம்பிள். உங்களை அங்கே வரவேற்கிறது. வெல்கம் டு ரிபா பர்மா மான்ஸ்ட்ரி டெம்பிள். இந்த டெம்பிளோட நேம் தான். என்னடா செருப்பு? ஃபஸ்ட் டைமு ஒரு கோயிலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வர்றது தான் ஃபஸ்ட் டைமு. கோயிலுன்னு சொல்ல முடியாது, நம்ம புத்தரை பார்க்க வர்றது. ஆனால் புத்தர்னால் நமக்கு பிடிக்கும் அப்போ இருந்தேவும். கிட்டத்தட்ட 10-15 வருஷமாகவே புத்தர் மேலே ஒரு ஈடுபாடு தான். அதனால தான் அவரை பார்க்கணுன்னு பார்த்தா இப்போ தான் அது ஓகே ஆச்சு. கோயில் திறக்கலன்னு நினைக்கிறேன். ஏதோ இங்கே மக்கள் வாழ்கிறாங்களா? ரூம் இருக்குது, ரூமாக இருக்கு. வர்றவங்க தங்குறதுக்கு போல. கோயில் அடைச்சிருக்குடா. நட சாத்திட்டாங்க. சபரிமலை கோயில் அடைச்சிருக்குடான்னா நட சாத்திட்டாங்களாம்மா.
இப்படி யாராவது வர்ற மாதிரி நீங்கள் யாராவது வர்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா ஈவினிங் டைம் இல்லை காலையில் கரெக்டாக அங்கே வர்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா செம்மையாக வியூ என்ஜாய் பண்ணலாம். இந்த கட்டிடக்கலையே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஏதோ அட்டையில் செஞ்ச மாதிரி இருக்குது அவங்களோட தெய்வம். ஆனால் இது நல்லா இருக்குது. கோல்டன் டெம்பிள் இதே மாதிரி தான் இருக்கும். அங்கே அந்த ஸ்டாச்சு பாருமே, அங்கே மேலே அந்த ஃபோட்டோ போட்டிருக்கா. ஆமாம், வச்சு அந்த கோபுரத்தில் நடுவில் அந்த கோபுரத்தில் இருக்க அதே ஃபோட்டோ தான் அந்த கோல்டன் டெம்பிள். அதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி இந்த இடத்துல தான். எந்த கோல்டன் டெம்பிள்? மைசூர் கோல்டன் டெம்பிள். அது என்ன கோயில்? அது இதே கோயில் தான். புத்தர் கோயிலா? ஆமாம், புத்தர் கோயிலாக நாங்கள் கோல்டன் டெம்பிள் சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போட்டோம்னா அந்த ஒரு சீடர்கள் இந்த பருதா கொடுப்பாங்க. ஆமாம், மெரூன் கலரில் அவங்க தான் இருப்பாங்க. சந்திரமுகி டோர். சரி, உள்ளே போனால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் கீப் சைலன்ஸ். என்னடா இல்லை ஓப்பனிங் டைம் மாதிரி தெரிஞ்சு எதுக்குடா பயந்துட்டு வர்றேன்? இல்லை அது ஓப்பனிங் டைம் தான் சேர்ப்பாங்க. அதான் டைம் எதாவது அது அங்கே இருக்குடா. மார்னிங் 8 to 10:30 AM ஆஃப்டர்நூன் 2 to 4:30 PM. அந்த இல்லை ஓவராலாக தான் இருக்கும். மட்டும் ஆமாம், இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே அங்கே தங்கியிருக்காங்க போல் ஒவ்வொரு ரூம்லேயும். நல்லா இருக்கு கூலிங்கா. நடக்கும்போது சவுண்டு போடுறேன். என்ன சவுண்டு? கோயிலுக்கு மேலே போகிறது. இங்கேயும் தங்கியிருக்காங்க. நிறைய மக்கள் இருக்காங்க பாருங்க திபெத்தியர்கள். ஆமாம், இங்கே மார்னிங் 6 to 7 AM இது ஓப்பன் ஆகுது. கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள் அங்கேயும் இவங்க இருப்பாங்க. எங்கே? இங்கேஸ் கம்மி, அங்கே ஃபுல்லாக இவங்க தான் இருப்பாங்க. இப்போ கோயில் நடுவில் கோயிலுக்குமே சுற்றி இதே மாதிரி தான் இருக்கும். ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும். சின்ன பசங்க பெரிய ஆளுங்க எல்லாமே போய் இவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அவனுக்கு தேவை சைலன்ஸ். ஆமாம், அந்த அமைதி, அவ்வளோதான். அமைதியா? அமைதி, சைலன்ஸ். ஃபுல்லாக அந்த மக்கள் வாழ்கிற வீடு தான். ஸ்கூலில் இருக்குவா பார்த்து. கிளாஸ் போடுவோம் அது. பார்த்துட்டே இருக்காப்ல.
எப்படி இருக்கும் பாரு. அவங்க கலை நிற்கும். போயிட்டு வரோம் ஹோட்டலுக்கு. இன்னும் போர்டு என்னது சைபுத்தன் டைபுத்தன் ஸ்கூல் வச்சுருக்காங்க பாரு. ஆமாம் ஹைஸ்கூல் தான். வடையார் பாளையம் அங்கே உள்ளே இருக்குடா. முதல் போயிட்டு வரோம். சுண்டோ ஒடேரி பாளையா வேலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு மக்களே. புத்தா ஸ்டாச்சு இப்போதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அக்காவங்களே வந்துட்டாங்க. சரி நாங்கள் கட்டின பிறகு மறுபடியும் வருவோம். அப்போ நம்ம முழுசாக பார்த்துக்கலாம். நீங்களும் இப்போ வந்து ஏமாந்துடாதீங்க. போவார் இப்போ கட்டிட்டு இருக்காங்களா, ஒர்க் பண்ணுறவங்க போல். கிளம்பலாமா? போகிறேன். சரி உட்கார். வேணாம் உட்கார். ம் கோல்டன் கலர் இருக்கலாம். இல்லாமா அவங்க ஏரியாவுக்குள்ளே போவோம். திஸ் இஸ் 150 அடி சொன்னாரா? 150 அடி 150. அப்படியே கீழே அப்படியே வரும்போது காட்டுறாங்க. ஒரு சுற்று எத்தனை வருஷமா இருக்காது? எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க? சரிவா அந்த அவர்கிட்ட அந்த கடை காட்டு போய் கேட்போம். இல்லைம்மா அது அவங்க வீட்டுக்கு போகிற பாதாம்மா. இல்லையா அது இவர்ரா, அந்த கர்நாடகாரங்க ஆண்டி அங்கே வந்துச்சுல்ல. ஓ அவங்களா? ஒவ்வொரு பக்கமும் அருமையான லொக்கேஷனாக இருக்குது. இன்னும் இந்த டெம்பிளெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் வியூ. ஒரு இடத்துலையும் ஒரு பில்டிங் கட்டிருக்காங்க. அது கலர் கலராக இருக்குது. அங்கே கலர் கலராக கொடி பறக்குது. இவன் தான் விற்கிறேன். அடிக்கடி வந்து இடையில நிற்பான். நீங்கள் அது நினச்சிட்டீங்க. நீங்கள் என்ன சேனல்? நீங்கள் நாங்களா? என்ன சேனல் ப்ரோ? அவங்க பார்த்துருக்கீங்களா? டீ ட்ராவலர்ஸ் தானே நீங்கள்? அங்கே டீ குடிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஓ ப்ரோ நீங்களா? செல்ஃபி எடுக்குறீங்களா? செல்ஃபி எடுங்க. ப்ரோ 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 பாருங்க. உங்கள் ஃபேஸ் தெரியலைங்க. ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஃபேஸ் நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ பார்த்து கை மட்டும் கொடுங்க. கையில் பிஸியாக இருக்கு. சரி ப்ரோ போயிட்டு. ஓகே பார்த்து போயிட்டு வாங்க. ஹாய் ப்ரோ. இங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த இருக்கிற மாங்கு. இங்கே தான் மாங்கெல்லாம் இருக்காங்க போல். இங்கே ஒரு கோயில் இருக்குது. அது திறந்துருக்குடா. உள்ளே போகலான்டா. ஹாப்பி மங்கிக்கு சரிங்க. புத்தரை பார்த்தா ஹாப்பி. நான் உள்ளே தான் போகிறேன்.
இல்லை இல்லை புத்தர் கோயில். புத்தர் இருக்கார் அவ்வளோ. இதுதாங்க புத்தர் கோயில். புத்தர் உள்ளே இருக்கார். இதுதான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்து வந்த நம்ம புத்தர். நாங்கள் மக்களே கடைசியாக நம்மளோட பக்கெட் லிஸ்டான முக்கியமான ஒரு விருப்பமான இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இதான் நம்ம புத்தர், நான். சந்தோஷம் 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 மக்களே. ஃபைனலாக நம்மளோட ரொம்ப விருப்பமான ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷமாக இது ஒரு கனவு மீன் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நானும் பசங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், நம்ம போகலான்னு சொல்லிட்டு. ஒரு திபெத்தியன் ஒரு குடும்பமே இங்கே கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கோயில் வச்சுருக்காங்க, ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஒரு தனி கிராமமே இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. உள்ளே என்ட்ராலேருந்து இப்போ இந்த கோயில் வர வரைக்குமேவும் இந்த ஏரியா அவ்வளோ அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவும் ஈவினிங் டைமில் இல்லை மழை டைம்லலாம் வந்தோம்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு இடமா இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட்டாக நம்ம புத்தருக்கு முன்னாடி நின்று பேசுகிறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணலாம். இதுதான் அவர் புத்தர். ரொம்ப மகிழ்ச்சி பார்த்ததில். அந்த பெரிய சிலை இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்க, லேட்டாகும். கண்ட பிறகு மறுபடியும் அந்த சிலையை பார்க்கறதுக்காக நாங்கள் கண்டிப்பாக வருவோம். ரொம்ப அமைதியாக இருக்க இடமேவும் ஜாக்கி சான் படம் பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமாம், அப்படியேவும் கோல்டன் அந்த இதுதான் இங்கே அப்படியே இது வச்சுருக்காங்க மக்களே. நீங்கள் பெங்களூர் மைசூரில் கோல்டன் பார்த்தீங்கன்னா கோல்டன் டெம்பிள் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் டிசைன்ஸ் ஃபுல்லாக. அந்த ஃபோட்டோ கூட 2 ஃபோட்டோ கூட அங்கே இருந்துச்சு, நான் பார்த்துருக்கேன். டூர் போயிருக்கும்போது பார்த்தேன், ஐவி டூர் போயிருக்கும்போது காலேஜில் கூப்பிட்டு போயிருந்தாங்க, அப்போ பார்த்தது. அடுத்து அந்த பெரிய புத்த சிலையை நாங்கள் பார்க்க வருவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடை வருவது நான் உங்கள் விண்டேஜ் விக்கி ட்ராவலர். ஓகே, bye, see you.